அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன்னு சொல்கிறாங்க. சூரியனை போலவே நீங்களும் தலைமை பண்பு, தைரியம், சுயமரியாதை மற்றும் நேர்மை இதையெல்லாம் உங்களுடைய முக்கிய குணங்களாக சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எந்த ஒரு கூட்டத்திலும் அல்லது பணியிலும் உங்களுடைய முதன்மையான முன்னிருப்பு அதிகமாகவே இருக்குங்க. மற்றவர்களை வழிநடத்தும் ஆற்றல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. எதற்கும் அஞ்சாத குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்குது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை எதிர்கொண்டு வெற்றி பெறும் திறமை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்மானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் கையேந்துவதையோ தாழ்ந்து போவதையோ அறவே விரும்ப மாட்டீங்க. பிறருக்கு உதவுவல மிகுந்த குணம் காட்டுவீர்கள், அதாவது மிகுந்த ஆர்வ குணம் காட்டுவீங்க. தன்னிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியும் கொள்வீர்கள். நீங்கள் நேர்மையாக இருப்பது போலவே தன்னை சுற்றியுள்ளவர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல குணங்கள் படைத்த நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி எப்படி இருக்குது, குரு பயிற்சியோட பலன்கள்னால உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தும் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற வேணும் அப்படின்னு தான் எப்போவுமே ஆசைப்படுவீங்க. பழமையும் கலாச்சாரத்தையும் மதித்து நடப்பீங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். உங்களுடைய கிரக நிலையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது 26/5/2026 அன்று குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவான் பார்த்திங்கன்னா தனது 5ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானம், தனது 7ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானம், தனது 9ஆம் பார்வையால் சுகஸ்தானம் இப்படி மாறுறாரு. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பலன்கள்லாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த சிரமம் அனைத்துமே அடியோடு நீங்க போகுது. வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான புதிய வழிகள் நிறையவே உண்டாக போகுதுங்க. பொருளாதார நிலையும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்களோட தேவை அனைத்துமே நிறைவேற்ற போகிறீங்க. உங்களை புறக்கணிக்கத்தக்க சொந்த பந்தம், நண்பர்கள் வழியை பேச போகிறாங்க. மனதில் புத்துணர்ச்சியும் அதிகரிக்க போகுதுங்க. எந்த செயலையும் தைரியத்துடன் செய்ய போகிறீங்க. தம்பி தங்கையின் சுப நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்த போகிறீங்க. வீடு வாகனத்தில் விரும்பிய மாற்றத்தை தாராளமான செலவில் நிறைவேற்ற போகிறீங்க. வீடு, மனை, ஆடை, ஆபரணங்கள் இது மாதிரி விஷயங்கத்திலலாம் அவசரப்பட வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்களுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நன்கு படித்து கல்வியில் முன்னேற்றம் பெற போகிறாங்க. வேலை வாய்ப்பில் முன்னுரையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பூர்வ சொத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. புதிதாக சொத்து வாங்கும் யோகமும் உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்துடன் அதிகமாகவே நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. மூத்த சகோதரர்கள் முக்கிய தருணங்களில் தகுந்த ஆலோசனைகளை கூறி உங்களுக்கு வழிநடத்துவாங்க. குடும்ப ஒற்றுமை பார்த்திங்கன்னா மேலோங்க போகுது. கணிசமான அளவில் கையிருப்பும் உயரப்போகுது. வெளியூர் பயணத்தை லாப நோக்கி நடத்தி வெற்றி பெற போகிறீங்க. திருமண வயதினருக்கு பார்த்திங்கன்னா வியாழ நோக்கம் அமைவதால் திருமணம் விரைவிலே கைகூட போகுதுங்க. திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. நண்பர்கள் உதவிகள் செய்ய போகிறாங்க. எதை பேசினாலும் அவமானம், எதை செய்தாலும் தலை குனிவு என கடந்த 1 வருடமாக இருந்து வந்த நிலை மாறப்போகுதுங்க. உங்களது யோசனைகளை அலுவலகத்திலையும் சரி குடும்பத்திலையும் மதிக்கும் நேரம் வந்துருச்சு. உங்களது மேலான யோசனைகளை சொல்ல தயாராகுங்க. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்த நிலையும் மாறப்போகுதுங்க. இனியாவது வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசித்து எது இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. தைரியம் பிரகாசிக்கும் நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருப்ப போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா எந்த முடிவையும் சட்டுன்னு முடிவெடுக்காதீங்க. நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம்.
தாயார் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளோட படிப்பில் மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம், எடுத்து சொல்லுங்கள். அவர்களை அவசரப்படுத்தவும் வேண்டாம். சிறிய நோய் என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிக மிக நல்லது. மருத்துவம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு காத்து இருக்குங்க, கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்ட போகுதுங்க. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா தந்தையர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லது. வேலை சார்ந்த விஷயங்களில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்பட போகுது. சம்பள உயர்வும் கிடைக்க போகுதுங்க. லாபகரமான முதலீடுகள் நீங்கள் செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்கால தேவையை கருதி சேமிப்பில் ஆர்வம் காட்ட போகிறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிறைவேற போகுது. நவீன எந்திரங்களின் மூலம் தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. உங்களுடைய திறமைகளும் வரக்கூடிய நாட்களில் வெளிப்படுத்த போகிறீங்க. நிர்வாகத்தினரிடம் ஆதரவால் பதவி உயர்வு, பாராட்டு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பணிச்சுமையில் இருந்து விடுபட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. மாணவர்கள் அக்கறையுடன் படித்து கல்வி வளர்ச்சியும் பெற போகிறீங்க. சக மாணவர்களோட மத்தியில் நற்பெயர் உங்களுக்கு உருவாக போகுது. பெற்றோரின் எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை எதிர்பார்ப்பவங்களுக்கு நல்ல சம்பளம், வேலை, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா அரசியல்வாதிகள் மற்றும் சமூக நல சேவகர்களுக்கு இது நாள் வரைக்கும் செஞ்சு வந்த சமூக பணிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. புதிய பதவி, பொறுப்பு தாமாகவே உங்களுக்கு வந்து சேரப்போகுது. ஆதரவாளரோட மத்தியில் செல்வாக்கு கூட போகுதுங்க. அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல் பணிக்கு புத்திரர்களான உதவிகள் செய்ய போகிறாங்க. எதிரிகள் தாமாகவே விலகி செல்ல போகிறாங்க. புதிய சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வழக்கு விவகாரத்தில் சாதகமான தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தவங்க ஒதுங்கி நிற்க போகிறாங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு குவிந்து வரப்போகுதுங்க. வெளிநாடுகளுக்கு சென்று பணிகளை கவனிக்க வேண்டிய வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு மகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு முன்னாடி யோசிப்பது நல்லதுங்க. மனதில் தைரியம் உண்டாக போகுது. எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் ஏற்பட போகுதுங்க. எதிலும் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போது. உங்களுடைய இஷ்டத்திற்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக இருக்கும். வீண் ஆசைகளை மனதில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு பூரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியால் உணவில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லதுங்க. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. திட்டமிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது மூலம் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லதுங்க. எதிர்பாராத அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரம் 1 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியால் குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்படுத்தினாலும் அவை நீங்குவதுடன் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவி ஒருவரை அனுசரித்து செல்வது நல்லது. மனதில் பக்தி உண்டாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போய் 11 முறை வலம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் அந்தஸ்து அதிகாரமும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், குரு. அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், புதன், வியாழன்.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.